கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு கிருபையாக இன்னொரு வருடத்தை கூட்டி கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆமீன். கர்த்தர் பெரியவர். அவரை ஆராதிப்பதற்கு ஏசப்பா பாராட்டி வருகிற கிருபைகளை எண்ணி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமீன். ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறார், நின்று போக வேண்டிய என் இருதயம் அவரால் மட்டுமே துடிக்கிறது, அதுதான் கிருபை. ஒரு துருத்தி நீரை கேட்டவனுக்கு ஒரு துறவையே கொடுத்தவர் நம்முடைய தேவன். அவர் கிருபை உள்ளவர். நான் அவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பெருமையாக சொல்வார், அவன் அவள் என்னுடைய பிள்ளை என்று. ஹல்லேலூயா. ஆமென். 2025 நீங்க எழுதுங்கப்பா என் வாழ்க்கையில் உங்க விருப்பத்தை மட்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நின்று போக வேண்டிய என் இருதயம் அவரால் மட்டுமே துடிக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துக்கங்கள், போராட்டங்கள்ல முடிஞ்சிருந்தா என்ன இருந்திருக்கோம்? முடிஞ்சிருப்போம், அவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு நம்முடைய இருதயம் துடிக்குதுன்னா அதுக்கு காரணம் யாருங்க? அப்பாதான், கிருபைதான். ஆமென். இன்னும் நாழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிக்கிறனே. இன்னும் நாழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிக்கிறனே. கிருப 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 கிருப, எல்லா கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லா கிருப 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 கிருப. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது. பாவம் எல்லாம் பறந்தது, சாபம் எல்லாம் ஒழிந்தது, பரிசுத்தமா வாழ்கிறனே. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் ஒழிந்தது, பரிசுத்தமாய் வாழ்கிறனே. கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்பா சமூகத்துல? ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, கிரைய பத்திரத்தை மண்பாண்டத்தில் வை. ஆமேன்.
இன்னும் ஆழமா சொல்ல போனா, முத்திரையிடப்பட்ட கிரைய பத்திரத்தை மண்பாண்டத்தில் வை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் கேட்க போறோம். இதற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32 அதிகாரம் 14 இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாளிருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமுமாகி இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை என்று வேதத்தில் படிக்கிறோம். தேவ பிள்ளையே, ஆவியானவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி கிரைய பத்திரம், முத்திரையிடப்பட்ட முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரம் என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை ஆண்டவர் எங்க வைக்க சொல்றாரு? இந்த சரீரமாகிய மண்பாண்டத்துக்குள்ள வை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமீன். எத்தனையோ விஷயங்களை மனுஷங்க வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், இந்த கிரைய பத்திரமாகிய கர்த்தருடைய வார்த்தையை நீ மண்பாண்டத்துக்குள் வை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேத காலத்து மன்றாட்டு வீரர்களினுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தரோடு கூட இணைந்திருந்த அந்த அனுபவங்கள், அவர்கள் தேவனோடு நடந்த விதங்கள், தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபங்கள், அவங்க போராட்ட நேரங்களிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள், எப்படியெல்லாம் தேவனோடு அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையிலேயே அந்த வார்த்தை, அந்த அவங்க வாழ்க்கையே மனம் வீசினதை நாம் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளையே, இந்த வேத காலத்து மன்றாட்டு வீரர்கள், வேத காலத்தில் இருந்த அந்த தேவனுடைய மனிதர்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு போராட்டங்களுக்கு மத்தியில் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வைத்து அவர்கள் ஜெயித்தார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், அவங்க போராட்டங்களோ, அவங்க பிரச்சனைகளோ, அவங்க வியாதிகளோ, அவங்க வேதனைகளோ, அவர்களுக்கு வந்த எதிர்ப்போ அவங்க வாழ்க்கையை உருக்குலைக்க முடியவில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அழிந்து போக தேவன் விடவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கடைசி மூச்சு வரைக்கும் தேவனுக்காக அவர்கள் காட்டின வைராக்கியம், கர்த்தருடைய வார்த்தையை மண்பாண்டத்திற்குள் வைத்து தேவனை வெளிப்படுத்தின விதம் அவர்களை மேலே மேலே உயர வைத்ததை தவிர அவர்களை கீழே விழ விடவில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு மனம் இருக்கணுங்க. ஆமீன். நம்ம வீட்டில எல்லாம் பார்க்கும் பொழுது ஆமீன், சாம்பாருக்கு ஒரு மனம், கறிக்குழம்புக்கு ஒரு மனம், பிரியாணிக்கு ஒரு மனம், ஈவன் ரசத்துக்கு கூட ஒரு மனம் இருக்கு. ஆமீன், இல்லைங்களா? ஐ ரசம் வச்சா கூட என்ன இருக்கு, அதுல எல்லாம் கெஸ் பண்ணி சொல்லிடுவோம். இது பருப்பு ரசம், இது மிளகு ரசம், இது தக்காளி ரசம், புளி ரசம் அப்படின்னு எல்லாவற்றிற்கும் ஒரு மனம் இருக்கிறது. நான் சொல்லுகிற மனம், வாழ்க்கையில் வசனங்களை வைத்து வாழ்ந்தார்களே, அது நிமித்தம் அவர்கள் மீது வீசின அந்த மனம், அநேகர் அதை நுகர்ந்தார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்பா, என் வாழ்க்கை இந்த 2025 அநேகர் நான் வசனத்திற்காக வாழுகிறதை என் மூலமாக அவர்கள் நுகரக்கூடிய அளவில் என் மனம் வீசணும்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி, பரிசுத்த வாசனை என் மீது வீசட்டும், அபிஷேக மனம் என் மீது வீசட்டும், கர்த்தருக்காக காட்டுகிற வைராக்கியம் என் மீது வீசட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்காக இன்னும் இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற மனம் என் மீது வீசட்டும். ஹல்லேலூயா. ஆமென்.
இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் எல்லாரும் தான் தேவனுக்காக பிரகாசிக்க முடிந்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரத்தை உன் மண் பாண்டத்திலே வை. ஆமே. இன்னைக்கு நிறைய பேரு ஆமே ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம ஓடுறதுக்கு என்ன தெரியுங்களா காரணம்? வசனம் அங்க இல்ல. ஆமே. உண்மையாய் கீழ்ப்படிதல் அங்க இல்ல. உண்மையாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கிற காரியங்கள் அங்க இல்ல. ஆமே. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த எரேமியா, இதை எழுதின அந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறேன். எரேமியா என்ற பெயருக்கு யெகோவாவின் நியமம் என்று அர்த்தம். ஆமே. இன்னும் சில பேர் சொல்லும் பொழுது, இன்னும் வேற சரித்திர ஆசிரியர்கள் அவரை பற்றி சொல்லும் பொழுது, கட்டி எழுப்பு, அஸ்திபாரம் போடு என்றும் அவருடைய பெயருக்கு ஆமேன் அர்த்தம் கொடுக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் உள்ள தேவ மனிதராய் அவர் வலம் வந்திருக்கிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எரேமியா அவருடைய அப்பா பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்கியா. வேதத்துல படிக்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்களேன். பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இலக்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆமென். எரேமியாவுடைய அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்கியா என்று நாம் அறிந்து கொள்கிறோம். பாருங்க, இந்த இல்கியா என்பவர் ஒரு ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர், ஆசாரிய ஊழியம் செய்தவர். அப்ப இவர் யார் அப்படின்னா ஒரு பாஸ்டருடைய பையன். ஆமென். ஒரு ஆசாரியனுடைய மகன் தான் இந்த எரேமியா. நான் இவர்கள் குடும்பத்திற்காக தேவனை துதிக்கிறேன். ஆமென். இவர்கள் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கர்த்தருக்கென்று பக்தியாய் அந்த குழந்தையை வளர்த்தபடியினாலே, நான் என் பாஸ்டர் கிட்ட அடிக்கடி சொல்வேன், என்னை பக்தியில வளர்த்தது என் பெற்றோர், சத்தியத்துல வளர்த்தது நீங்கன்னு சொல்வேன். ஹல்லேலூயா. எனக்கு பக்தியை கற்றுக் கொடுத்தது என் பெற்றோர். பக்தி என்பது என்ன? ஆலயத்திற்கு ஒழுங்காய் செல்வது பக்தி, வேதத்தை படிப்பது பக்தி, தேவனுக்கு கொடுப்பது பக்தி. ஆமென். தேவனை தொழுது கொள்வது பக்தி, அதிகாலையில் தேடுவது பக்தி. ஹல்லேலூயா. இதை கற்றுக் கொடுத்தது என் பெற்றோர். ஆனால் சத்தியத்தை ஊட்டி வளர்த்தது என் ஆவிக்குரிய தகப்பன். ஹல்லேலூயா. ஆமென். 2மே என்னை வளர்த்தி இருக்கிறது. ஆகவே 2 நாளும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பக்தியில உங்க பிள்ளைங்களை வளர்த்தணும், சத்தியத்துல சபை வளர்த்துவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இது ஒரு ஊழியக்கார குடும்பமா இருந்தபடியினாலே சின்ன பிள்ளையில இருந்தே அந்த எரேமியாவை ரொம்ப அழகா அவங்க ட்ரெயின் பண்ணிருக்காங்க, வளர்த்திருக்காங்க. அதனாலதான் தேவன் கிட்ட எரேமியா பேசும்போது சொல்வாரு, அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்ப்பா. என்ன சொல்வாரு? ஒரு பெரிய பொறுப்பை நீங்க தலைமையில வைக்கிறீங்க, ஆனா நான் யாரு? ஒரு சின்ன பிள்ளையா இருக்கேன்ப்பா. அப்பா சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையா இருக்க நீ சொல்லாத, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் நான் கட்டளை இடுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. தேவ பிள்ளையே, எரேமியா கிட்ட பேசும்போது சொல்றாரு, எரேமியா 1:5 படிங்களேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தேவன் சொல்றாரு, நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி. ஆமென். எப்ப ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணாரா? தாயின் கருவுல உருவாகும் முன்பதாகவே உங்களை என்னை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமே. பரிசுத்தம் பண்ணினது மட்டும் அல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிடுகிறேன் என்றும் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், அவர்கள் குழந்தையா இருக்கும் போதே அவர்களுக்கான எதிர்கால திட்டத்தையும் என் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். யாருக்கு தெரியுமா? யார் பக்தியுள்ள
பெற்றோர்களாய் இருக்கிறீர்களோ, எந்த குடும்பம் பக்தியிலே பிள்ளைகளை வளர்க்கிறதோ, எந்த குடும்பம் தேவனுக்கேற்ற காரியத்தில் ஈடுபடுகிறதோ, எந்த குடும்பம் தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்கிறதோ, அவர்கள் பிள்ளைகள், ஆமென், அவர்களுடைய பிள்ளைகளை தேவனே நடத்துவார். தேவனே அவர்களுடைய எதிர்காலத்திற்காக அவர்களை ஆசீர்வதிப்பார். எதிர்கால திட்டம் அவங்க பெருசாய் அந்த திட்டம் வெளியே வருவதல்ல. அவன் குழந்தையா இருக்கும் போதே, அவர்கள் சிறியவர்களா இருக்கும் போதே என் ஆண்டவர் அப்படிப்பட்ட திட்டங்களை வெளியே கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்க பிள்ளைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க பெரியவங்களாய் அல்லப்பா, அவர்கள் குழந்தையா இருக்கும் பொழுதே நீர் அவர்களை தெரிந்து கொண்டீர், ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கும் போது அது நிச்சயமா நடக்கும். ஆமென். எனக்கு திருமணமான போது நான் ஜெபம் பண்ணது அதுதான். ஏசப்பா, என்னுடைய மகன் ஒரு வல்லமையான ஊழியக்காரனா வரணும்பா. ஆமென். உம்முடைய தீர்க்கதரிசியாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியா அவன் இருக்கணும்பா. அப்போ ஒரு நாள் கனவுல பார்க்குறேன். ஆமென். ஒரு சின்ன பையன் சுவிட்சை நோண்டிட்டு இருந்ததை கனவுல பார்த்தேன். அப்போ ஐயாட்ட கன்ஃபார்மாக சொன்னேன், கர்த்தர் முதல் குழந்தை நமக்கு ஆண் குழந்தையை தான் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே அவனை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னேன். தேவ பிள்ளையை கர்த்தரை நான் துதிக்கிறேன். அப்போ எதிர்கால திட்டங்கள் என்பது எப்பொழுது வெளிப்படுகிறதுனா அவன் குழந்தையா இருக்கும் போதே, அவன் சிறுவனா இருக்கும் போதே அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், கர்த்தருக்காக காட்டுகிற வைராக்கியத்தை எல்லாம் பார்த்து ஆண்டவர் சிறுவனாக இருக்கும் பொழுதே அவர்களை அபிஷேகிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நிறைந்த, வல்லமை நிறைந்த ஒரு தேவ மனிதன் தான் இந்த எரேமியா. தேவ பிள்ளை இவரை குறித்து சரித்திரத்தில் படிக்கும் பொழுது எருசலேமில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில், ஆனதோத் என்று சொல்லப்படுகிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த எரேமியா பிறந்திருக்கிறார். ஆனால் இவருடைய அனுபவத்தை குறித்து சரித்திர ஆசிரியர்கள் கூறும் பொழுது, ஆமேன், கொல்கதா மலைக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்குமா, அந்த குகைக்குள்ள போய் சிறுவனாக இருக்கும் பொழுது, ஆமேன், சிறு வயதிலிருந்தே அதிக நேரம் அந்த குகையில போய் செபிக்கிறக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்று சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆமீன். அவரை குறித்து இன்னும் ஆழமா சொல்ல போனா அவர் ஒரு அழுகையின் தீர்க்கதரிசி. அழுது கொண்டே பிரசங்கம் பண்ணுவாரு, அழுது கொண்டே வார்த்தைகளை சொல்லுவாரு, அழுது கொண்டே ஜனங்களுக்கு, ஆமீன், ஜனங்களுக்காக ஜெபிக்க கூடிய ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன். ஆண்டவர் சொன்னாரு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி எரேமியா கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணாமலேயே தேவனுக்கேற்ற ஒரு மனிதனாய் பிரகாசித்தவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவ மனிதன் வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள், வாழ்க்கையில் சந்தித்த நிந்தைகள், வாழ்க்கையில் சந்தித்த அவமானங்கள் எல்லாம் கோடி கோடி. தேவ பிள்ளையை நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் சந்திக்கிற அவமானங்கள் நாளைக்கு சாட்சியாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தே. கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு, கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தே. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்தி உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்து உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர்,
ஆமென். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேக போராட்டங்களை சந்தித்தார் எரேமியா, அநேக கஷ்டங்களை சந்தித்தார். ஆகவே தான் சொல்லுகிறேன், எந்த போராட்டங்களும், எந்த கஷ்டங்களும், எந்த வியாதிகளும், எந்த வேதனைகளும் ஒரு தேவ மனிதனை உருக்குலைக்க முடியல, அழிக்க முடியல. ஹல்லேலூயா. அவனை தீர்த்து கட்ட முடியல. காரணம் என்ன தெரியுமா? எரேமியா சொல்றாரு, இந்த கிரைய பத்திரமாகிய இந்த வார்த்தையை உன் மண்பாண்டத்திற்குள் நீ வைக்கும் பொழுது அந்த வார்த்தை அக்கினியும் கன்மலையை நொறுக்குகிற சம்மட்டியா இருக்கும் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கன்மலை என்பது மலை. ஆமென். பெரிய மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும், மலை போன்ற கஷ்டங்கள் இருந்தாலும், மலை அளவு பெரிய வியாதிகள் இருந்தாலும், ஆமென், கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் இருக்கும் பொழுது அந்த கன்மலையை நொறுக்குகிற சம்மட்டியாய் அவருடைய வார்த்தை கடந்து வரும். அதை உணர்ந்த எரேமியா தான் ஆமென் இவ்வளவு விஷயங்களை சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பா, உந்த கிரைய பத்திரமாகி உங்க வார்த்தைய என் மண்பாண்டத்துக்குள் வைக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, அவர் சந்தித்த பிரச்சனைகளை, ஒரு 4 பிரச்சனை நிறைய அவர் சந்திச்சிருக்காரு. அங்கங்கு நான் பொறுக்கின சில விஷயங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். வேதத்துல படிக்கிறோம், அதாவது எரேமியா 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்களா. எரேமியா 11, 19, 20. மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து, நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். ஆமென். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளி திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கே வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். ஆமென். பாருங்க, அவர் சொல்றாரு, மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேரினி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். ஆமென். கனி நிறைந்த ஒரு மரத்தை அடியோடு அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அவன் பேரே இனி இந்த பூமியில நினைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி, அவனை தீத்து கட்டிடலாம், அவனை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பிளான் பண்ணி விரோதமா எழும்பும் பொழுது, ஆமென், எரேமியா சொல்லுகிறார், நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். ஆமென். இது தேவனுடைய சுபாவம். ஆமென். தேவ பிள்ளையே, அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில அவர் சொல்றாரு, நான் அமைதியா இருந்தேன். நம்மனால இன்னைக்கு அது முடிகிறது இல்லை. ஆனா வேதத்தை படிக்க படிக்க அந்த ஸ்பாவங்கள் நமக்குள்ள கிரிய செய்யும், கண்டிப்பா கிரிய செய்யும். ஆமென். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அவமானங்களை சந்தித்திருக்கிறோம். ஆமென். பல விதங்கள் அவமானங்கள், பல கஷ்டங்கள் என் பிள்ளைகளும் சந்தித்திருக்கிறார்கள். ஒருவேளை திருப்பி அந்த காரியங்களை திருப்பி பேசினா, அவங்க பேசுற மாதிரி நம்மளும் பேசினா, அவங்க பேசின மாதிரி நம்மளும், அவங்க நடந்துக்கிட்ட மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டா, காலம் அதை விளங்க பண்ணாமலே போய்விடும். எத்தனை அவமானங்கள் எங்க குடும்பங்கள்ல நாங்க சந்தித்தது உண்டு. ஆமே. ஆனால் ஏசப்பா எங்க கூட இருந்ததுனால சாதுவான ஆட்டுக்குட்டியை போல. ஆமே. இது நீதின்னு தெரியும், நியாயம்னு தெரியும். ஆமே. அவங்க செய்யறது தவறு என்று நன்றாகவே எங்களுக்கு புரியும். ஆனாலும் பாஸ்டரை அடிக்கடி சொல்லுவாங்க, காலங்கள் அதை விளங்க பண்ணும், அது வரைக்கும் அமைதியா இருக்கணும். ஆமே. தேவ பிள்ளையே, சில போராட்டங்கள் வழியா போறீங்களா? அவமானத்தை சந்திக்கிறீங்களா? நிந்தையை சந்திக்கிறீங்களா? உங்க உடன்பிறப்புகளால கஷ்டத்தை சந்திக்கிறீங்களா? வேலை ஸ்தலங்கள்ல போராட்டங்களை சந்திக்கிறீங்களா? உங்க பிசினஸ்ல, உங்க பிசினஸ் பிடிக்காதவங்க சில பேர் எழும்பி உங்களுக்கு விரோதமா கிரியை செய்யறாங்களா? ஒன்னு வெளிப்படுத்துங்க, சாதுவான ஆட்டுக்குட்டியை போல தேவனுடைய ஸ்பாவத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்த இன்னும் கிருபை பெருகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது தேவனுடைய ஸ்பாவம். அதை
அதைத்தான் இந்த எரேமியா செய்தார். ஆமீன். கனியோடு இருக்கிற மரத்தை அடியோடு வெட்ட வேண்டும் என்று சொல்ற மாதிரி அதனுடைய ஆழ அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமீன். இவன் கிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயங்கள் இத்தோடு ஒளிஞ்சு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜனங்க எழும்பின பொழுது எரேமியா நினைச்சாரு, அவன் எனக்கு விரோதமா எழும்பட்டும், நானும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், அப்பா எனக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பும் பொழுது, என் வேலையில எழும்பும் போது, என் குடும்பத்துல எழும்பும் பொழுது, என் பிசினஸ்ல எழும்பும் பொழுது நான் சாதுவான ஆட்டுக்குட்டியா இருப்பேன். ஏனென்றால் எனக்குள்ளே கிரைய பத்திரம் என் மண்பாண்டத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அல்ல, அந்த வசனமே நியாயம் தீர்க்கும். நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள் இருக்கிற வார்த்தையே அவர்களை நியாயம் தீர்க்கும். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஒரு விசேஷித்த வல்லமை சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற அந்த கிருபை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். முதல் காரியம், அவர்கள் எல்லாரும் அழிக்க துடித்த போது ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டியா இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அப்பாவுடைய வார்த்தை மண்பாண்டத்தில் இருந்ததுனால. ஆமென். தேவ பிள்ளையே, வேத வசனங்கள் எல்லாம் அவ்வளவு ஆழங்க, அவ்வளவு அருமை, இனிமை. ஆமென். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். யார் இந்த ஞானப்பாலை அதிகமா குடிக்கிறீங்களோ நீங்க ரொம்ப அறிவுள்ளவங்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அறிவா இருப்பீங்க. ஆமென். எங்க வீட்டில் இருக்கிற ஓராக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நிறைய வசனங்களை அவன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கா, நிறைய வசனங்கள். ஆமென். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹாஃபேலியில் அவள் வாங்கின மார்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எங்ககிட்ட அந்த ஃபைலை காமிச்சா. எல்லாம் 100, 95, 97. ஆமென். டீச்சர்னால அதாவது மார்க் போடாமல் இருக்க முடியாது, 100க்கு மேலே கூட போடலாம். அவ்வளவு அந்த எழுத்துக்கள் எல்லாம் நல்ல முத்து முத்தாக. ஆமென். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், சிறு வயதிலேயே அவள் தாய்கிட்ட நிறைய பால் குடிச்சாலோ என்னவோ. ஆமென். ஆனால் தேவன் கொடுத்த ஞான பால் அவளை உயர்த்தி கொண்டே இருக்கிறதை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆகவேதான் சொல்லுகிறேன், எப்படி எரேமியா அந்த பிரச்சனையை ஜெயிச்சாரு? ஆமென். கண்மலையை நொறுக்குற சம்மட்டியாய் அவருடைய வார்த்தை அவருக்குள் இருந்ததினாலே அந்த பிரச்சனையை கடந்துட்டு வர்றாரு. அடுத்த ஒரு சம்பவத்தில் படிக்கும்போது எரேமியா 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்களேன். எரேமியா 20:2. எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவலறையிலே போட்டான். ஆமென். என்ன படிக்கிறோம்? எரேமியாவை பஸ்கூர் என்பவன் என்ன செய்யறான்? அடிக்கிறான். முதல்ல அழிக்கிறாங்க, அப்புறம் அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு, அப்புறம் என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க. இதை சரித்திரத்துல படிக்கும்போது 1 நாள் 2 நாள் அடி இல்லைங்க, பல நாள் சாட்டையில அடி வாங்கினாருன்னு சரித்திரத்துல பதிவிடுறாங்க. ஆமே. ஆனா ஒண்ணு தெரியும் எரேமியாவுக்கு, எத்தனை அடிகள் வாங்கினாலும் என்னை உருக்குலையிற கப்பா விடவே மாட்டாரு. ஏனென்றால் நான் அவரை ஆராதிக்கிறேன், அவரை தேடுகிறேன். தெய்வ பிள்ளையே, பலவிதமான பிரச்சனைகளை கடந்து போகும்போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை அழியிற கப்பா விடவே மாட்டாரு. ஹல்லேலூயா. அதுதான் இந்த எரேமியாவின் வாழ்க்கையிலும் நடந்தது. 3வது காரியம், எரேமியா 37ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்களேன். அப்பொழுது பிரபுக்கள் எரேமியாவின் பேரில் கடும் கோபம் கொண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டில் காவற்படுத்தினார்கள். அவர்கள் அதை காவற்கூடமாக்கி இருந்தார்கள். ஆமென். என்ன படிக்கிறோம்? எரேமியாவின் மேல பிரபுக்கள் என்ன செஞ்சாங்களாம்? கடும் கோபம் கொண்டு எரேமியாவை காவற் சாலையில் போட்டார்கள். மீண்டும் ஜெயில்ல போடுவாங்க,
திருப்பி வருவாரு, மீண்டும் ஜெயில போடுவாங்க, திருப்பியும் வருவாரு. தேவ பிள்ளையே, வாழ்க்கையெல்லாம் காவலறையில் இருந்திருந்தாலும் தேவனை அறிவிப்பதற்காக, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்காக அவர் சலிப்பே படலிங்க. ஆமென். கர்த்தருக்காக நின்றார், கர்த்தருக்காக உழைத்தார். இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது எரேமியா 38 அதிகாரம் 6 வசனம் பாருங்களேன். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவல் சாலையின் முற்றத்தில் இருந்து அமிலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். ஆமென். என்ன படிக்கிறோம்? அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவன் காவற் சாலையின் முற்றத்தில் இருக்கிற அம்மெலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. தேவ பிள்ளையே, சேறு நிறைந்த ஒரு கிணத்துக்குள்ள எங்க போட்டாங்களாம்? சேறு நிறைந்த ஒரு கிணற்றுக்குள்ள, உளையாயிருக்கிற ஒரு கிணற்றுக்குள்ள எரேமியாவை போடும் பொழுது கயிறை கட்டி உள்ள இறக்குறாங்க. தேவ பிள்ளையே, திரும்பி வருவோன்ற நம்பிக்கை நமக்கு இல்லை, ஆனா எரேமியாவுக்கு இருந்தது. ஏன் தெரியுமா? அவருடைய வார்த்தை கன்மலையை நொறுக்குகிற சம்மட்டி என்பதை அவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, வேதத்துல நம்ம படிக்கும்போது இந்த எரேமியா அந்த கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்க, அந்த உளை நிறைந்த அந்த கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்க. இந்த விஷயம் அரண்மனையில் இருக்கிற வேலை செய்கிற எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக் என்பவனுக்கு தெரிய வருகிறது. அவன் யோசிக்கிறான், ஐயோ, இவனை தூக்கி இப்படி கிணத்துல போட்டுட்டாங்களே, அவன் மரிச்சு போயிடுவானே, அவனுக்கு ஏதாவது தயவு பண்ணணுமே, அவருக்கு ஏதாவது உதவி செய்யணுமே அப்படிங்கிற எண்ணம் எபத்மெலேக்குக்கு ஆவியானவர் உருவாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அரண்மனையில் எத்தனையோ பேர் வேலை செஞ்சாங்க, அவர்களுக்கெல்லாம் தோன்றாத ஒரு நினைவு எபத்மெலேக்குக்கு வந்து, எபத்மெலேக் தைரியமா ராஜாட்ட போய் பேசுறாரு. ஐயா, அப்படியே விட்டா அவர் இறந்து போயிடுவார், எப்படியாகிலும் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட பேசும் பொழுது ராஜா சொல்றாரு, ஒருத்தர் இல்லடா, 30 பேரை கூட்டிட்டு போ. ஹல்லேலூயா. ஒருத்தர் இல்ல, எத்தனை பேரை கூட்டிட்டு போ? 30 பேரை ராஜா அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, இந்த எபத்மெலேக் என்பவன் அரண்மனைக்குள்ளே போய், ஆமீன், பழம் புடவைகள் ஒரு 30, ஆமீன், எத்தனை புடவை? 30 புடவை தானே. புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கை துணிகளும் எடுத்துக்கொண்டு அவைகளை, பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியாவண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு. ஆமென். அப்ப என்ன செய்யறாரு பாருங்க, அந்த புடவைகளை அரண்மனைக்குள்ள போய் பழம் புடவைகளை, ஆமீன், அது எல்லாத்தையும் ஒரு கயிறு மாதிரி கட்டி 30 பேரை கூட்டிட்டு அந்த உளையா இருக்கிற அந்த கிணற்று நண்டையிலே, ஆமீன், எபத்மெலேக்கோடு கூட ஒரு 30 பேர் போறாங்க. தேவ பிள்ளையே, அந்த இடத்துல அந்த அந்த புடவைகளை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இணைச்சு, ஆமீன், அந்த கிணற்றுக்குள்ள விட்டு என்ன செஞ்சாங்கன்னா எரேமியாவை தூக்கி விட்டார்கள் என்றும் வேதம் போதிக்கிறது. தேவ பிள்ளையே, எதற்கு இதை சொல்றேன்னா, உயிருக்கே பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்ன செய்யலைங்க, எரேமியாவை உருக்குலைக்க விடவில்லை. எத்தனை பேர் விசுவாசம்? என் பாயிண்டே அதுதாங்க. யாருக்குள் கிரையப்பத்திரம் இருக்கிறதோ, யாருக்குள் எந்த மண்பாண்டத்திற்குள் கிரையப்பத்திரம் இருக்கிறதோ அவர்களை உருக்குலைக்க என் ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஓ ரீபா லந்தரி அந்தரி லந்தராபா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கடைசி வரைக்கும் எரேமியாவை தேவன் காத்து கொண்டே வந்தார். ஒரு இடத்துல படிப்போம், ஒரு இடத்துல ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்குவாரு. வசனத்துல படிக்கிறோம், எரேமியாவை கர்த்தர் மறைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரம் மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான், இந்த இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழல் வந்தா கர்த்தரே தமது கரத்தின் நிழலினாலும் நம்மை மறைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென்.
இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேன் நாங்க சீர்காழியிலிருந்து எடுத்துட்டு வரும் பொழுது நான் பார்க்குறேன், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துருக்கேன். அங்க முன்னாடி அந்த என்ஜின்ல இருந்து புகை வந்து அந்த கண்ணாடியில தெரியுது. பாஸ்டர்ட்ட சொல்றேன், புகை வருது நிறுத்துங்க. என்ன கர்த்தர் நல்லவர் நல்லவர், ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்ற தேவ பிள்ளையே. ஒரு 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 நொடி பொழுதுல எல்லாம் நடந்துருச்சுங்க. டயர் வெடிச்சு வேன் அப்படியே கொண்டு போய் நிறுத்தினது யாராவது கேட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனால் என் தேவன் சர்வ வல்லவர், அந்த இடத்திலே எங்களை மறைத்தார். அது ஒரு ஒரு மெயினான ரோடுங்க அது. பல வாகனங்கள் வேகமாய் பயணிக்கக்கூடிய அந்த சாலையிலே கர்த்தர் எங்களை மறைத்தார். குடும்பமா உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். தேவன் எங்களை மறைத்தார். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் நல்லவர். அதே மாதிரி ஒரு முறை ஷர்லின் கல்லூரியிலிருந்து கூட்டிட்டு வரும்போது ஒரு பெரிய குழிக்குள்ள போய் அந்த டயர் மாட்டி இருக்கும். ஒரு 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 அடி கூட இல்லை, கொஞ்சம் தான், ஒரு இன்ச்சு, ஒரு 2-3 இன்ச்சு தான் தூரம். அப்ப அந்த ரோட்ல போயிட்டு இருந்தவங்க ரைட் சைடு ஸ்டேரிங்க திருப்புங்க, கொஞ்சம் விட்டா வண்டி கவுந்துரும், உள்ள குழி, பெரிய குழி என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலேயே வண்டியை திருப்பிட்டு ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். அந்த போராட்டங்களில் கர்த்தர் எங்களை மறைத்தார். தேவ பிள்ளையே, எதற்கு சொல்றோம்னா, உங்களுக்குள்ள வசனம் இருக்கும் பொழுது, அந்த முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரம் இருக்கும் பொழுது உங்களால என்னால அனுபவிக்க முடியும். தேவன் எப்படியெல்லாம் என்னை காப்பாற்றி இருக்கிறார், எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார், எப்படியெல்லாம் தப்புவித்திருக்கிறார், எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்கிறார். இன்னும் ஆழமாய் சொல்லுகிறேன். வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது பாவம் செய்யாதபடிக்கு கூட கர்த்தர் தப்புவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தப்புல போய் மாட்டிக்க கூடாது, ஒரு பாவத்துல போய் மாட்டிக்க கூடாது, ஒரு இச்சையில போய் மாட்டிக்க கூடாது, ஒரு அக்கிரமத்துல போய் மாட்டிக்க கூடாது என்பதற்காக என் ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்துல ஒரு வசனத்தை படிக்கும் போது, அவர் உன்னை பாவம் செய்யாதபடிக்கு தடுத்தார் என்றும் என் வேதம் பதிவிடுகிறது. எத்தனை பேருக்கு ஆண்டவர் குறித்து, வார்த்தையை குறித்து ஒரு ஆச்சரியம் வருகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தர் நல்லவர், நம்மை தப்புவிக்கிற தேவன், மறைக்கிற தேவன். இந்த அனுபவமும் இந்த அபிஷேகமும் இந்த வல்லமையும் எரேமியா தீர்க்கதரிசிக்குள்ள, அவருடைய மண்பாண்டத்துக்குள்ள அந்த கிரைய பத்திரத்தை வைத்ததினாலே கர்த்தர் அவரை மறைத்தும், அவரை தப்புவித்தும், அவரை உயர்த்தும், அவரை மேன்மைப்படுத்தியும் என் ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. கஷ்டம் வராம இருக்காதுங்க. பண கஷ்டம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியும், வறுமைன்னா என்னன்னு தெரியும். கஷ்டம், அதாவது இன்னும் என்ன சொல்றது, வியாதினா என்னன்னு தெரியும். எவ்வளவோ கஷ்டங்களை நாங்கள் பட்டிருக்கிறோம். மாமாக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஒரு பெரிய பலவீனத்தினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் முழங்கால விடல, ஜெபத்தை விடல, கண்ணீரை விடவே இல்லை, தேவனை தேடுறதை விடல. கர்த்தருக்காக காட்டின அந்த பரிசுத்தத்தை கடைசி மூச்சு வரைக்கும் விடவே இல்லை. கர்த்தர் காப்பாற்றினார். ஒரு 2 மாதம் இருக்கும், பெரியப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சு. எங்களை கூப்பிட்டு ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. அவருக்கு கை காலெல்லாம் அசைக்கவே முடியல, அப்படியே படுத்திருக்காங்க மாமா. அப்ப நானும் பாஸ்டரும் ஜெபிக்கிறதுக்காக நாங்க உள்ள போயிருந்தோம். அவங்க வீட்டுல போயிருக்கும் போது ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இயேசு அந்த இடத்துல வந்து நின்றதை நாங்கள் கண்டோம். அப்படியே அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் அவரை தூக்கி எடுத்து இன்றைக்கு 3 மாதங்களுக்கு மேலாக, அந்த பலவீனத்துக்கு அப்புறம் ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலாக ஜீவனோடு சுகத்தோடு கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளையே, இது அவருடைய செயல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எரேமியா ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசிங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். கர்த்தர் சொன்ன அத்துணை கட்டளைகளுக்கு நியமங்களுக்கும் தவறாது கீழ்ப்படிந்தவர், ஆண்டவருடைய வார்த்தையை தட்டாம கேட்டவர். அதனாலதான் அவருடைய கடைசி காலங்கள் அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? எரேமியா 51ஆம் அதிகாரம் 50வது வசனம் படிங்களேன். எரேமியா 51:50. பட்டயத்துக்கு தப்பினவர்களே, தங்கி தறியாமல் நடந்து வாருங்கள்,
தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள், எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. அல்லேலூயா, ஆமென். பட்டயத்துக்கு தப்பினவர்களே, என்ன சொல்றாரு? பட்டயத்துக்கு தப்பினவர்களே. எத்தனை பேர் கடந்த வருஷத்துல நடந்த அத்துணை ஆபத்துகளையும் தப்பி நான் வந்திருக்கேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதியிலிருந்து தப்பிச்சோமா இல்லைங்களாங்க? போராட்டங்கள் இருந்து தப்பிச்சோமா இல்லையா? ஆமேன். கஷ்டங்கள் இருந்து தப்பி வெளியே வந்திருக்கோமா இல்லையா? அதெல்லாம் ஒரு பட்டயம். ஆமேன். வியாதி ஒரு பட்டயம், பிரச்சனைகள் ஒரு பட்டயம், போராட்டங்கள் ஒரு பட்டயம், பிசாசின் கிரியைகள் ஒரு பட்டயம், எல்லாம் நம்மை அழிக்க துடிக்கிற காரியங்கள். அத்துணை காரியங்களில் இருந்தும் பட்டயத்துக்கு தப்பினவர்களே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து, உங்களை நீங்க தப்பிச்சு வெளியே வந்திருக்கீங்க, ஹல்லேலூயா, அதை தப்பிக்க வைத்தவர் தேவன். அப்ப எரேமியா என்ன சொல்றாரு அப்படின்னா, தப்பினவர்களே தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள். ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு பிரேக் போடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மாசம் ஆண்டவரை தேடினா, ஒரு வாரம் தேடினா 3 வாரம் லீவு சில பேருக்கு. ஆமென். ஒரு நேரம் சாப்பிட்டு 3 நேரம் சாப்பிடாம இருக்கீங்களா? ஆமென். தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள். அவர் கடைசி நாட்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் என்று நான் யூகித்து சொல்லுகிறேன். ஆவியில் வெளிப்படுத்தப்பட்டு நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள் அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தரை நினைச்சுக்கோங்க. வேலையில கர்த்தரை நினைச்சுக்கோங்க, குடும்பத்துல கர்த்தரை நினைச்சுக்கோங்க. ஆமென். உங்களுடைய எந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப காரியமா இருந்தாலும், வெளி வேலையா இருந்தாலும், பிசினஸா இருந்தாலும், எங்க போனாலும் வந்தாலும் உங்க நினைப்பு யார் மேலதான் இருக்கணும்? கர்த்தர் மேல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். எரேமியா வயதானதற்கு அப்புறம் இந்த காரியத்தை குறிப்பிடுகிறார். ஆமீன். தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள், தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள். ஆமீன். யார் யார் கர்த்தரை நினைக்கிறீங்களோ உங்களை கர்த்தரும் நினைப்பாரு. ஆமீன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை நினைத்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கர்த்தரை நினைச்சீங்கன்னா உங்களை அவர் நினைப்பாரு. அதனுடைய பலன், பிரதிபலன் என்னங்க? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்துல கொடுத்த வாக்கின்படி ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் நாம மகிமைப்படுவதாக. தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள். எங்க போனாலும் என் நினைப்பெல்லாம் அப்பாவாதான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஒரு பக்தன் பாடும் பொழுது, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல ஈசையா, உம்மை போல யாரும் இல்ல ஈசையா, 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 ஈசையா. நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் சொல்லுது, நீ பெரியவர் என்று. உம்மை பாடும் போதெல்லாம் என் உள்ளம் சொல்லுது, நீ பரிசுத்தர் என்று. உம்மை நினைக்கும் போதெல்லாம் என் உள்ளம் சொல்லுது, எவர் என்று. உம்மை பாடும் பரிசுத்தர் என்று. ஈசையா,
ஹல்லேலூயா. கர்த்தரை நினையுங்கள். இந்த வருஷத்துல பிரேக் போடாதீங்க. ஆமென். இந்த வருடத்துல ஆமென் கர்த்தரை நினைக்காம இருந்துடாதீங்க. மூணாவது சொல்றாரு, எருசலேம் உன் ஞாபகத்தில் இருக்க கடவது. ஆமென். உங்க மனைவியை கூட நீங்க மறந்துடலாம், கணவனை கூட மறந்துடலாம், பிள்ளைகளை கூட நீங்க மறந்துடலாம். ஆனா ஆண்டவருடைய ஆலயத்தை மறந்துடவே செய்யாதீங்க. உங்க ஞாபகத்தில் அது இருந்துட்டே இருக்கட்டும். ஆமென். ரெண்டாவது, எருசலேம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. பரலோக நினைவு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்துட்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். எதை வேணாலும் மறந்துருங்க. ஆமென். ஆனா எதை மறக்க கூடாது? எருசலேமை மறக்கவே கூடாது. உன் ஞாபகத்தில் அது வரக்கடவது. ஆமென். சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு சில நேரம் வீட்டுக்கு போகணும், அவசரமா இருக்கும். அப்பதான் ரொம்ப நமக்கு உற்சாகமா இருக்கும். ஜெபிக்கணும்ட்டு எல்லாரும் வந்துருவீங்க. ஆமென். அப்படி ஜெபம் முடிச்சுட்டு கீழே ரொம்ப டயர்டா தான் இருக்கும். கீழே போய் பார்த்தா பாஸ்டர் ஐயா கார் எடுத்துட்டு அந்த ரோட்டுக்கு போயிடுவாங்க. என்னை மறந்துடுவாங்க. 2-3 தடவை அப்படி நடந்திருக்கு. அப்புறம் ஐயா 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 கத்திட்டு பின்னாடியே ஓடுவேன். என் கூட இருக்க பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், ஐயா பாரு என்னை மறந்துட்டாங்கன்னு சொல்லுவேன். ஆமென். அவங்க கூட மறந்து போலாம், நான் எதை மறக்க கூடாது தெரியுமா? என்னை உருவாக்கின தேவ சமூகத்தை. ஒரு பக்தன் இப்படி சொல்றாருங்க, நான் ஏமாற்றப்படாத ஒரே இடம் தேவனுடைய சமூகம். எதுவுமே அவர் என்னை ஏமாத்தலையே. யோசிச்சு பாருங்க, என்னை எவ்வளவு அழகா உருவாக்கி இருக்காரு, எவ்வளவு அழகா சத்தியத்தில் என்ன நடத்துறாரு, எவ்வளவு அழகா என்னை பயிற்றுவிக்கிறார். தேவ பிள்ளையே, ஆமீன். யார் யார் இந்த மண்பாண்டத்துக்குள் கிரைய பத்திரத்தை வைக்கிறீங்களோ அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அது கடைசியில் சொல்லுவேன். இன்னொரு 5 நிமிஷத்துல முடிப்பேன். ஆமே. கர்த்தர் நல்லவர், அவர் நாம மகிமைப்படுவதாக. ஆமே. ஒரு பாட்டி ஒரு வீட்டில் ஒரு முதியவர் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஆமே. இப்பெல்லாம் அது ஒரு விளையாட்டாக, ஒரு மதிப்பில்லாத ஒரு காலங்களாக இப்பெல்லாம் போயிருச்சு. ஆனா அந்த காலங்கள் எல்லாம் பாட்டி தாத்தானா அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு மதிப்பு கொடுத்து ஆமீன் அவர்களை கவனித்து இருக்கிற சந்ததிகள் ஆமீன் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் வருகிறார்கள். அப்போ ஒரு பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க குடும்பத்துல ஒரு குட்டி பொண்ணு அவங்க வீட்டில் இருந்தா, அந்த குட்டி பொண்ணுக்கு தினந்தோறும் படுக்கிறதுக்கு முன்பதாக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த அறையை சுத்தம் செய்து, இப்பெல்லாம் சில பேர் படுக்கிற ரூமை அந்த பெட்ரூமை கிளீன் பண்ற சரித்திரமே கிடையாது. நைட்டு பெட்டை போட்டா அடுத்த நாள் படுத்து தூங்கணும்னு அப்படியே கிடக்கிறது. உருப்பட மாட்டீங்க. ஆமீன் சொல்லுங்க. உருப்படாததுக்கா? ஆமீன். வீடு சுத்தமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமே. அந்த படுத்த பாயை கூட எடுத்து வைக்கிறது இல்லை பிள்ளைங்க, பிறக்க பிள்ளைங்கெல்லாம். ஆமே. ஹாஸ்டல்லாம் எவ்வளோ ட்ரெயின் பண்ணுவாங்க தெரியுங்களா? எந்திரிச்ச உடனே பாயை சுருட்டணும், எந்திரிச்ச உடனே முகம் அழம்பணும், எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணணும், எந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ் போகணும், எந்திரிச்ச உடனே மார்னிங் ப்ரேயருக்கு வரணும். ஆமே. அதெல்லாம் தான், அந்த ட்ரைனிங் எல்லாம் தான் இன்றைக்கும் நான் ஆண்டவருடைய கிருபையில சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிப்பேன், இல்லைன்னா 5 மணிக்கு எந்திரிப்பேன். அந்த பழக்கம் எங்களை விட்டு போகவே இல்லை. கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆமே. தேவ பிள்ளை. அப்ப அந்த பாட்டி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இரவு நேரத்துல தூங்குவதற்கு முன்பதாக அந்த அறையை நல்லா சுத்தம் பண்ணி பாயை விரிச்சு, ஆமே. சில பேர்லாம் தலையின உரைய துவைக்கிறதே கிடையாது. ஆமே. 100 வருஷம் அழுக்கு அதுல இருக்கும். ஆமே. துவைக்கிறதே கிடையாது. நல்ல பேன் பிடிச்சி அப்புறம் சொரிஞ்சிட்டு இருக்குன்னு குரங்கு மாதிரி. நல்ல சுத்தமா இருங்க எல்லாத்துலயும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். எல்லாத்துலயும் எந்த அளவுக்கு உங்களுடைய சுத்தத்தை நீங்க மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அழகாயிட்டே இருப்பீங்க. அப்பதான் எல்லாத்துக்கும் சிரிப்பே வருது. ஆமே. பார்க்கும் பொழுது அந்த பாட்டியினுடைய ஒவ்வொரு அசைவையும் அவங்க பேத்தி கவனிச்சாங்க. இரவுல தூங்கும்போது பாட்டி கிட்ட கேட்பா, பாட்டி பாட்டி கதை சொல்லுங்களேன். இப்ப பாட்டி வேதத்துல வருகிற அநேக சம்பவங்களை, அநேக பகுதிகளை அந்த பாப்பாக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது அவளுக்கு சின்னதுலேயே அந்த விதை அவளுக்குள் விழுந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் பாட்டி சொன்னாங்க, ஆமே. அந்த பாட்டி கிறிஸ்டினான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஆமே. கர்த்தருடைய கிருபையினால இதை நான் எழுதினேன்.
அந்த பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கற்பனையில எழுதினேன். கர்த்தர் நல்லவர் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அதிகாலையில் எழு, ஆமென், ஆண்டவரை தொழு, இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள், ஈகை குணத்துடன் வாழு, உழைப்பால் மட்டுமே உயர்வு, ஊரெல்லாம் இயேசுவை பற்றி சொல், என்றும் வேதத்தை படி, ஏழைகளை என்றும் நினைவில் வை, ஐம்புலன்களையும் அடக்கி வாழு, ஒழித்திடு தீய எண்ணங்களை, ஓடிடு இயேசுவுக்காய் மட்டும், ஔடதமாய் இருக்கும் அவருடைய வார்த்தை உனக்கு. ஹல்லேலூயா, ஆமென். நேத்து உட்கார்ந்து பிரசங்கத்தை ரெடி பண்ணும்பொழுது அந்த பாட்டி அந்த பொண்ணுக்கு என்ன கத்து கொடுத்திருப்பாங்க, வேதத்தை பற்றி சொல்லி கொடுத்தவர்கள் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஆவியானவர் இப்படியெல்லாம் அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாள் என்பதையும் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதினாலே இதை எழுதினேன். தேவ பிள்ளையே, எப்ப எழும்பணுமா? அதிகாலையில் எழு, ஆண்டவரை தொழு, இருதயத்தை எப்படி வச்சுக்கணும்? சுத்தமா வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையை நான் சொல்லுகிறேன், ஒருவன் மிகப்பெரிய ஞானியாக மிகப்பெரிய ஒரு உயர்வில் அவங்க வந்திருக்காங்கன்னா, உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லைங்க. திரும்ப திரும்ப தவறு இழைக்காதவன் பெரிய ஞானியாகிறான், திரும்ப திரும்ப தவறு இழைக்கிறவன் துன்மார்க்கனாய் வாழ்கிறான். ஆமென். திரும்ப திரும்ப ஒரு தப்பை பண்ணுனீங்கன்னா நீங்க வாழவே முடியாதுங்க, ஆசீர்வாதமாகவே இருக்க முடியாது. என்றைக்கு திரும்ப திரும்ப நான் திருந்துகிறேனோ நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த பாட்டி கதை சொன்னது எல்லாமே இந்த பொண்ணுக்குள்ள ஒரு பெரிய விசேஷத்தை, கிருபையை உருவாக்கினது. அப்ப இந்த பொண்ணு சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே விளையாடலான்னு சொல்லிட்டு வெளியே விளையாண்டுட்டு இருக்கும்போது, மண்ணுல போய் விளையாடும் பொழுது அந்த பொண்ணு கண்ணுக்கு ஏதோ மின்னினதை போல் அவள் கண்ணுக்கு தெரிந்தது. அது கதை, இது நிஜம் அல்ல கதை, ஆனாலும் இதற்குள் ஒரு பெரிய நிஜம் அடங்குகிறது. ஒரு கண்ணுக்கு, அவ கண்ணுக்கு தெரியுது, ஒரு மின்னுகிற மாதிரி ஒரு பொருள் தெரிகிறது. ஓடி போய் அவ எடுக்கிற ஒரு அழகான விதை, அந்த விதையை எடுத்துட்டு வந்து பார்க்கறக்கு ரொம்ப அழகா எது காட்சி அளிக்கிறது. சரின்னு சொல்லி அந்த விதையை எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கேட்கிறா, அம்மா இந்த விதை என்ன விதை என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறா. அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி கிட்ட போய் ஓடி போய் கேட்கிறா, பாட்டி இந்த விதை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியலம்மா. சரின்னு சொல்லிட்டு பாட்டிக்கும் தெரியல, அம்மாவுக்கும் தெரியல. சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விதையை தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு அவள் மனதிலே நினைவு வருகிறது. ஆகவே அவள் போட்டிருந்த அந்த ஆடையில் இருக்கிற பாக்கெட்ல, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவாடை போட்டிருந்தா அந்த பாவாடைக்குள்ள என்ன இருக்கும்? பாக்கெட் இருக்கும். அது ஒரு பெருமை. அதில் ஒரு சாக்லேட்டை வச்சு இப்படி எடுத்து காமிச்சிட்டு அது மறுபடியும் உள்ள வச்சுட்டு, ஆமென். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரௌசர் தோசைக்கல் அளவு கூட இருக்கும். ஆமென். என்ன இருக்கும்? ரவுண்டா பெருசா இருக்கும். அதோடவே அந்த வாட்டர் ட்ரௌசரோடவே படிச்சவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய மேதைகளாக ஆகி இருக்கிறது உண்டு. ஆமே. ஆனா நல்ல துணிமணிகளை இன்னைக்கு பெற்றோர்கள் வாங்கி கொடுத்தும் மனம் மேவாத பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல இருக்காங்க. ஆமே. நன்றி சொல்லுங்க உங்க பெற்றோர்கள். அவர்கள் கிழிந்த ஆடைகளை அணிந்தாலும் நீ கிழியாத ஆடையை உடுத்தும்படி உனக்கு உதவி செய்யறாங்களே, அந்த பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்தி பழகுங்கள். ஆமே. சோ அந்த பாப்பா பாக்கெட்டை விட்டு பார்க்கறா. அது ஓட்ட பாக்கெட் இல்லை, நல்ல பாக்கெட்டு. அப்ப அந்த பாக்கெட்டுக்குள்ளேயே கையை வச்சு அந்த விதை பத்திரமா இருக்கணும், எங்காவது விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே பத்திரமா இருந்துட்டு இருக்கா. அப்படியே தூங்கிட்டா. தூங்கின உடனே அவளுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுல பார்க்கறா, இந்த விதையை போய் அவ விதைக்கிறா. விதைச்சதுக்கு பார்த்தா நிறைய அறுவடைகள், பெரிய பெரிய தோட்டமாக காட்சி அளிக்கிறது. நிறைய பறவைகள் அங்க வந்து தாபரிக்கிறது. பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு. திடீர்னு முழிச்சு பார்த்தா காலை 5 மணி. பாட்டி சொல்லியிருக்காங்களே காலையில் என்ன செய்யணும்? ஆண்டவரை தொழணுமே. அந்த இருதயம் அவளுக்குள் வருகிறது. ஜெபிக்கிறா. கொஞ்ச நேரம் ஆன, ஒரு 9 மணி ஆன உடனே அம்மா கிட்ட சொல்றா, அம்மா உங்களுக்கும் அந்த விதையின் ரகசியம் தெரியல, பாட்டிக்கும் தெரியல, ஏன் இந்த விஷயத்தை மன்னர்கிட்ட கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பாட்டி எல்லாத்தையும் கிளப்பிட்டு மன்னர் வீட்டுக்கு போறாங்க, அரண்மனைக்கு போறாங்க. அங்க போய் மன்னர்கிட்ட சொல்றா, மன்னா நான் விளையாடும் பொழுது ஒரு அழகு நிறைந்த மின்னுகிற ஒரு விதையை நான் கண்டெடுத்தேன். இது என்னன்னு எனக்கு புரியல, இதை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் கிட்ட சொல்லும் பொழுது, ஆமேன், சில பேர் விளையாட்டை விளையாட்டாகவே எடுத்துக்கொண்டு இருக்க
இருக்கிறவர்களும் உண்டு. ஆமீன். சில பேர் கவனிக்காமலேயே போகிறவர்களும் உண்டு. ஆனால் நீ விளையாட்டோடு ஒரு விதையை கொண்டு வந்திருக்கிறாயே, உன்னை நினைக்கும் பொழுது என் உள்ளம் மகிழுகிறது குழந்தையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ஆமீன். ஒரு மந்திரி அழைத்து கேட்டார், வயது முதிர்ந்த ஒரு மந்திரி அழைத்து கேட்டார், இது என்ன விதை என்று பார்த்து சொல் அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த மந்திரி சொன்னார், மன்னா இது 100 வருடங்களுக்கு முன் விளைந்த ஒரு கோதுமை மணி, அதைத்தான் இந்த மகள் கண்டெடுத்திருக்கிறாள். இந்த விதையை நாம் விதைக்கும் பொழுது அநேக ஜனங்க பசியாறுவாங்க, அநேக ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அநேகருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அநேகர் ஆசீர்வாதமா வாழ்வதற்கு இந்த ஒரு கோதுமை மணி மிக உயர்ந்த ஒரு பலனை கொண்டு வரும் சொல்லி மந்திரி சொன்னார். இதை கேட்ட உடனே மன்னனுக்கு மிகுந்த சந்தோஷம். தேவ பிள்ளையே, விதையை தொலைத்தவர்களும் உண்டு, விதையை பத்திரமாய் காத்தவர்களும் உண்டு. விதையை காக்கிற கூட்டத்திற்கு அறுவடை நிச்சயம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? மன்னன் என்ன செய்தார் தெரியுமா? இவ்வளவு அறிவோடும் இவ்வளவு ஞானத்தோடும் இருக்கிற உனக்கு என்னால் பரிசு கொடுக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி அந்த மகளுக்கு ஒரு பெரிய வயலவே மன்னன் எழுதி வைத்தாராம், பெரிய தோட்டத்தையே எழுதி வைத்தாராம். தேவ பிள்ளையே, எதற்கு இதை சொல்லுகிறேன் தெரியுமா? ஆமீன். விதையோடு வாழுகிறவர்களுக்கு மன்னனிடமிருந்து பரிசு வரும். கரங்களை தட்டுவோமா? ஆவியில நிரம்புவோமா? அந்நிய பாஷைகளை பேசுவோமா? அப்பாவை துதிப்போமா? யார் யார் விதையோடு வாழ்கிறீர்களோ, வசனத்தோடு வாழ்கிறீர்களோ, நான் சொல்றேங்க, ஆமீன், ஒரு மிகப்பெரிய உயர்வை உங்க கரியர்ல சந்திப்பீங்க. ஆமீன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உயர்வுக்கான எண்ணங்கள், உயர்வணும், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனா வரணும், என்னுடைய கெரியர்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னா விதை கையில் இருக்கணும். ஆமென். விதை இருக்கணும். தேவ பிள்ளையே, மன்னர் பார்த்தாரு, அந்த பொண்ணை என்கரேஜ் பண்ணாரு. அந்த பொண்ணு கண்ட கனவின்படியே அவள் ஒரு பெரிய தோட்டத்துக்கு எஜமானியானால் சிறு வயதிலேயே. ஆமென். வேதமும் அதை பதிவிடுகிறது. என்னவென்றால், வேதத்தில் படிக்கிறோம், கிரைய பத்திரத்தை மண்பாண்டத்தில் வைப்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். எரேமியா 32 அதிகாரம் 15 வசனம் என்று நினைக்கிறேன். படியுங்கள். எரேமியா 32:15. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். ஆமென். ஏனெனில் கிரையப்பத்திரத்தை மண்பாண்டத்துல வை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. ஏனெனில், ஹல்லேலூயா, இனி நிலங்களும் வீடுகளும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் அப்படின்னா வாங்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு வீடு கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு நிலம் கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு திராட்சை தோட்டமாகிய பரலோகமும் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை ஊழியத்திற்கும் கொடுக்கிறார். இந்த வார்த்தையின் மூலம் அநேக வீடுகள் இந்த சபையின் மூலம் கட்டி கொடுக்கப்படும், அநேக நிலங்கள் வாங்கப்படும். தேவனுக்காக ஒரு பிரம்மாண்டமான திராட்சை தோட்டம் சபைக்காக ஆவியானவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப மண்பாண்டத்துக்குள்ள விதைய வச்சிருக்கிறவனுக்கு மன்னன் கொடுக்கிற பரிசு. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற மன்னன் என்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு, ராஜாதி ராஜா கொடுக்கிற பரிசு விலை மதிக்க முடியாததா இருக்கும். உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை சந்திப்பீர்கள். வசனத்தோடு வாழ்றவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க, வளருவாங்க என்ற சிந்தையோடு இந்த வசனத்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.